ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மல்லி சொல்கிற ஒரு விஷயத்தை வச்சு இவ கழுத்தில் இதுக்கு மேலே தாலியே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சுடர் மல்லி கழுத்தில் உள்ள தாலியை பிடுங்குறாங்க. இதனால் விஜய்க்கு சுடர் மேலே சந்தேகம் வருது. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் துண்டு கேட்டிருப்பாரு இல்லையா, அந்த துண்டுக்கு மல்லி எடுக்க கொடுக்கும்போது இல்லை இது ஏன் டன், நான் எடுத்து கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி போன வேகத்துக்கு கொஞ்சம் லேட்டாக சிரிக்கிறா சினுங்கிறா என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கவுமே என்னாச்சு அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி கேட்குறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி விஜய் கையை பிடிச்சி இழுத்துட்டாரு, கட்டி பிடிச்சிட்டாரு அப்படி இப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு இருக்கவுமே உடனே நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓ நீ விஜயோட ஸ்டைலே தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்க, விஜய் ஒன்று அந்த மாதிரிலாம் பண்ணார் அப்படி தானே அப்படின்ற மாதிரி கேட்கு. ஆமாம், நான் ஒன்றும் பொய் சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அப்போ தான் நம்ம மல்லி ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. விஜயோட ரொமான்ஸே தனியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மல்லியை தூக்கிட்டு போகிற விஷயத்த வச்சு சொல்கிறாங்க. இதனாலவே இவளுக்கு ரொம்ப கோவம் வர ஆரம்பிக்குது. கோவம் வரவுமே என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒத்த தாலியை வச்சு தானடி நீ எல்லாமே பண்ணிட்டு இருக்க, அந்த தாலியவே பிடிங்கிட்ட அப்படின்னா உன்னால இந்த வீட்டில் இருக்க முடியாது, நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி இப்போ சுடர் முடிவு எடுத்தது மட்டும் இல்லாமல் எப்படியாச்சும் பிடுங்கியே ஆகணுமே, அதான் அவளுக்கு நம்ம சுடர்னு தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே எதுக்கு நடிக்கணும்னு சொல்லவுமே மல்லி சொன்ன வேகத்துக்கு சுடருக்கு சுளீர்னு கோவம் வந்துடுது. என்ன ஏன் முன்னாடியே என் புருஷனை பற்றி சொல்கிறியா, என்னதான் இருந்தாலும் அவன் எனக்கு தான் ஃபஸ்ட்டு சொந்தம், நீ என்கிட்டயே சொல்லிட்டல, இதுக்கு மேலே நீ தாலியை வச்சிக்கூடாது, தாலியை கழட்டு அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, சுடர் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்கும். தாலியை கழற்றி என்கிட்டே நீங்கள் ரெண்டு பேரும் அப்படி இருந்தீங்க இப்படி இருந்தீங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுடுறாங்க. இதில் என்ன இருக்குது, நீயும் சொன்ன நானும் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் பண்ணதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணேன், நீ பண்ணது தான் ரொம்பவே தப்பாக பண்ணிட்டேன், அதுக்கான தண்டனை தான் இப்போ நீ அனுபவிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இப்போ தாலி நீ உடனே கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்றுட்டுருக்கா இந்த சுடர். உடனே நம்ம மல்லி சுடர் மரியாதையாக என் தாலியை விட்டுடு, என் தாலி கொண்டுனா நான் சும்மாவே இருக்க மாட்டேன், அப்புறம் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடி வர வர ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி கேட்குமே. விஜய் இது எல்லாத்தையும் பார்த்துடுறாங்க. என்ன நடக்குது இங்கே, ரேணு என்ன தாலியை போய் பிடிங்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இங்கே பாருங்கள் விஜய், இந்த மாதிரி தான் இவள் பண்ணிகிட்ருக்கா, இப்படி பண்ணி தான் எல்லாத்தையுமே சாதிச்சிட்ருக்கா, இவளை இப்படியே விட்டு வச்சா கண்டிப்பாக பிரச்சனைகள்லாம் பெருசாக போய்டும், எதனா ஒன்று பண்ணுங்க விஜய்ன்னு சொல்லும்போது, என்ன ரேணு இப்படி இறங்கிட்டேன், நீ இப்படிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லுவோமே, இல்லை விஜய் இவ தான் அந்த தாலி நான் கட்ட விட மாட்டேன் அப்படி இப்படின்னு என்கிட்ட சொன்னான், அதனால தான் விஜய் நான் அந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, இன்னும் பச்சையாக பொய் சொல்கிற அப்படின்ற மாதிரி மல்லி சொல்கிறாங்க. உடனே விஜய்க்கு இப்போ நீ இந்த மாதிரி பண்ணுறது போகிறதுலாம் ரொம்பவே தப்பு, எப்போ தான் இது எல்லாத்தையுமே நீ கேட்க போகிற அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு லைட்டாக டவுட் வர ஆரம்பிக்குது. நானே பார்த்தேன், என் கண்ணு முன்னாடி தான் மல்லிக்கிட்ட இருந்து அவள் தாலியை கழட்டினா, பார்த்தா கடைசியில் பொய் சொல்கிறாளே, இவளை என்னதான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க நம்ம விஜய். அப்போ மல்லி சொல்கிறதா கரெக்டாக இருக்குமா, அப்போ உண்மையிலுமே இவன் ரேணு இல்லையோ சுடர் தானோ அப்படின்ற டவுட் அவருக்கு நிறையவே வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறது போகிறதுனே தெரியாமல் முழிச்சிட்ருக்காரு நம்ம விஜய். அப்போ தான் ஒரு விஷயத்த தெளிவாக இவங்க சொல்லிடுறாங்க, இதுக்கு மேலே இந்த மாதிரி பண்ணனா நான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, சுடருக்கு செம ஷாக்கு. ஐயோ விஜய் பார்த்துட்டானே, இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறானோ, சும்மாவே காலைல சலம் கட்டணுன்ற மாதிரி ஆடுவான், இதில் வேற நம்ம இப்படி வேற பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி சொல்லி புலம்பிகிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது, எந்த மாதிரிலாம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரமாகவே நம்ம விஜய் எல்லாத்துக்குமே ஒரு பதில் சொல்லுவார்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருந்துகிட்ருக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் இருந்துகிட்ருக்கு.
என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம சுடர் மேலே சந்தேகம் வந்தது யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ அவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு சொல்லிட்டு போங்க. ஏன்னா வந்து இதுக்கு மேலே இந்த சுடர் வந்து சும்மாவே இருக்கக்கூடாதுங்க. எல்லாமே ஒரு அளவு தான். ஆனால் இவள் அளவு மீறி நிறையவே வந்து பண்ணிட்டா. இதனாலவே நம்ம மல்லி வந்து இவள் தானாக வந்து வலையில் விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சும்மா இல்லையே. இப்போ வந்து ரேணுகா கையை நீங்கள் பிடிச்சி இழுத்தீங்களா சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லையே அப்போல்லாம் எதுவும் இல்லையே, ஏன் இந்த மாதிரி கேட்குற அப்படின்ற மாதிரி கேட்குமே. இல்லை இவங்க தான் சொன்னாங்க அதனால தான் கேட்குறேன் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை மல்லி, நீ இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ஃப்ரீயாக அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க இவங்க தான் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அதனால தான் நான் வந்து கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்டுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா இதுக்கு மேலே இப்படியே வந்து விட்டு வச்சா இருந்தால் சரியே வராது. அதனால தான் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் நம்ம மல்லி வந்து எல்லாத்துக்குமே ஒரு இது கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருந்துட்டு இருக்கிறதுக்கும் நிறைய வந்து வித்தியாசங்கள் இருந்துட்டு இருக்குது. அதெல்லாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம மல்லி நிறைய விஷயத்த வந்துட்டு விட்டு வச்சுட்டே இருந்தாங்க. ஆனால் இதுக்கு மேலே வந்து விட்டு வச்சுட்டே இருந்தால் சரி வராது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா நம்ம மல்லி ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருந்துட்டுருக்காங்க. அந்தளவுக்கு தான் நடக்குது. ஏன் போடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு நிமிஷம் இருக்கு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Top searches that lead viewers to you. Okay, bye. Tata, bye. Watch for more details. Recovery.